உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் நோக்கி தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார். இந்த ஆண்டு மட்டும் 5வது முறையாக தற்போது கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கின்றார். இந்த ஆண்டில் பலமுறை வந்துவிட்டார். கடந்த ஒரு 3 வாரங்களில் மட்டும் நம்ம 3-4 வாரங்களில் மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 3 பொதுக்கூட்டங்களே ஏற்கனவே அவர் வந்து திருப்பூர் பல்லடத்தில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, அப்புறம் தென் சென்னையில் ஒன்று, 3 பொதுக்கூட்டங்கள் அட்ரஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக கருதப்படக்கூடிய கன்னியாகுமரியில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் பேசுவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தரவிருக்கிறார். பொதுக்கூட்ட மேடையை நம்ம திரையில் பார்க்கின்றோம். சமீபத்தில் பாஜகவுடன் தன் கட்சியை இணைத்துக் கொண்ட திரு சரத்குமார் அவர்களும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்களை பார்க்க முடிகிறது. அநேகமாக தென்காசியில் அவர் போட்டியிடலாம் அப்படின்னு பேசப்படுகிறது. திரு சரத்குமார் அவர்களும் தென் மாவட்டங்களில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு ராதிகா சரத்குமார் அவர்களுடைய பேரும் கூட ஒரு வேட்பாளராக அடிபடுகிறது. இப்போ இவங்க எல்லாருமே இன்னைக்கு மேடையில் நிற்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். டெல்லியிலிருந்து காலை புறப்பட்ட பிரதமர் அவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. திருவனந்தபுரத்தில், அதே போல் கன்னியாகுமரியில் ஒரு 11:15 வாக்கில் வந்து கன்னியாகுமரிக்கு வந்தடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலா புஷ்பா அவர்களை மேடையில் பார்க்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஜகவில் அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து தற்போது பிஜேபிக்கு மாறி இருக்கக்கூடியவர் சசிகலா புஷ்பா அவர்கள். ராதிகா சரத்குமார் அவர்களையும் நடிகர் திரு சரத்குமார் அவர்களையும் பார்க்கின்றோம். இருவருமே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த முறை பேசப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற தொகுதிகளில் அவங்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் கூடுதல் விவரங்களோடு நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கின்றார். மேடையில் பல தலைவர்கள் காத்திருக்கு. பிரதமர் அவர்களுடைய வருகைக்காக தான் அனைவரும் காத்திருக்கிறாங்க. ராஜேஷ், எத்தனை மணிக்கு சரியாக பிரதமர் மேடைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெறும் தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில பிரதான அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல் உட்பட தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். பாஜக வந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்த சூழலை பார்த்தோம்னா, பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்கள் நடக்கும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிட்டு வராரு. அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை வந்து வெற்றி பெற வேண்டும் என தமிழக பாஜக வந்து ஏற்கனவே நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வருகிறது பிரதமர் மோடி பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலை பார்க்கும்போது தமிழகத்தில் ஏற்கனவே பல்லடம், திருநெல்வேலி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து பாஜக பொதுக்கூட்டங்களில் வந்து பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசியுள்ளார். தற்போது இந்த நிலையில வந்து அவர் வந்து இன்று கன்னியாகுமரி வருகை தர உள்ளார். அதாவது கன்னியாகுமரி அருகே உள்ள விவேகானந்தா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகின்ற பாஜக பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பங்கேற்பதற்காக சற்று முன்பு டெல்லியில் இருந்து கிளம்பி விமானம் மூலம் வந்து திருவனந்தபுரம் வருகிறார். சரியாக 11 மணி அளவில் வந்து திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்து வருகை தருகிறார். அங்கிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற, அதாவது அகதீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் சுமார் 11 மணி 15 நிமிடத்தில் வந்து அங்க வந்து செல்வார். அதாவது சாலை மார்க்கமாக செல்கிறார். அங்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து தொண்டர்கள் மத்தியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து உரையாற்றுகிறார். அங்கிருந்து உரையாற்றிய பின்பு மீண்டும் ஹெலிகாப்டர் உதவியுடன் வந்து திருவனந்தபுரம் வந்து செல்கிறார். இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மத்தியில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வந்து பேசுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். இந்த கூட்டத்தில் அதே மாதிரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தற்போது வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பாஜக இணைத்துக் கொண்ட திரு சரத்குமார், அதே போன்று தமிழக மக்கள் கழக தலைவர் வந்து ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகி தலைவர்கள் வந்து இந்த ஒரே மேடையில் வந்து நிற்பார்கள் என்று பிரதமரோடு கைகோர்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. அதாவது தமிழகத்தினுடைய ஒரு 15 மாவட்டங்கள், குறிப்பாக வந்து தென் மாவட்டம், வட மாவட்டங்கள் 15 மாவட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், சரத்குமார், அதே மாதிரி சமீபத்தில் வந்து பாஜக இணைந்த விஜயதரணி உட்பட இந்த பொதுக்கூட்ட மேடையில் ஒன்றிணைந்து பிரதமருடைய
இந்த பொதுக்கூட்ட மேடையில் கலந்து கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கன்னியாகுமரி நகர் முழுவதுமே வந்து போலீசாருடைய பாதுகாப்பு வந்து தீவிரப்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நிமிடத்தில், அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணி 15 நிமிடத்தில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை ஹெலிகாப்டர் மூலமாக வந்து திருவனந்தபுரத்திலிருந்து பிரதமர் மோடி வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு செல்கிறார். பிரதமர் வருகையை விட்டு பார்த்தோம்னா கன்னியாகுமரி நகர் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 2500 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து தீவிர கண்காணிப்பில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டுள்ளது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.